வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம டேஸ்டியான வெயிலுக்கு இதமான நல்ல குழு குழுன்னு சோத்து கூட போட்டு விரசி நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய மாங்காய் மோர் குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் மோர் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 கப்பு தயிர், மாங்காய், கொத்தமல்லி இலை, மோர் மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், வெந்தயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் ஆயில். மோர் குழம்புக்கு இவ்வளோ தான் தேவை. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் எடுத்த பாத்திரத்திலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மோர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா திட்டாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு மாங்காவை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தட்டி போட்டால் தான் சாறு எல்லாம் நல்லா இறங்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக கூட இருக்கும். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், வேற கருவேப்பிலை, மோர் மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மோர் மிளகாய் சேர்த்தா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்து கூட கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம மோர் மிளகாய் சேர்க்கும். தாளித்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மோர் கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா நச்சு வச்சுருக்கோம்னா அந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம். வேறு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் முறை கூடி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரையும் நல்லா முறை கூடுதல். இந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சுடு சாதத்தில் நல்லா அழகாக ஊற்றி நல்லா விரசி சாப்பிட்டா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டு கூடைக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம இந்த மோர் மிளகாவையே நல்லா கடிச்சிக்கிட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தினசரி காலையில் 8 மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.